சார்லஸ். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நாங்க எங்களால முடிஞ்சத மத்தவங்களோட பகிர்ந்துட்டு சந்தோஷமா கொண்டாடுவோம். புது ட்ரெஸ் எடுக்க மாட்டீங்களாடா? இல்லடா, அப்பா காசு இருந்தா எடுத்து தருவாங்க, இல்லனா இருக்கிற ட்ரெஸ் போட்டுக்குவோம். சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு போயிடுவோம். அன்னைக்கு காலையில எங்க வீட்டுக்கு ஆதரவு இல்லாதவங்க, பிச்சைக்காரங்க, நடக்க முடியாதவங்க, இப்படி சில பேர் வருவாங்க. அவங்க கூட நாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். அவங்களும் சாப்பிட்டு எங்களை மனசார வாழ்த்திட்டு போவாங்க. எங்க மனசு நிறைஞ்சு இருக்கும். பண்டிகைனா வீட்டுக்கு சொந்த பந்தம் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க வீட்டுக்கு ஆதரவு இல்லாத ஜனங்களா? சான்ஸே இல்லடா மச்சி. யூ ஆர் ரியலி கிரேட்டா. நிச்சயமா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் உன்னோட தாண்டா செலிப்ரேட் பண்ணுவேன். நாங்களும் தாண்டா. சோஃபியா குட்டிக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி தாத்தா. பாத்து பாத்து நீங்க இங்க வாங்க. வரேன்ப்பா வரேன். ரொம்ப நன்றிப்பா. என்ன தாத்தா நீங்க போய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு. எப்ப தாமஸ், நாங்களே இந்த கூட்டத்தோட வந்துட்டப்பா. தாத்தா வாங்க வாங்க, அப்பா உள்ள இருக்காரு. அப்பா அப்பா போச்சு போச்சு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு மாமா வந்து பணம் கேட்டாருல்ல, அவரு வந்திருக்காரு. எங்க ஜேக்கப் ஐயா 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு போனவரு திடீர்னு இப்போ அதுவும் பண்டிகை நாளதுமா வந்திருக்காரே. இப்ப என்னங்க பண்றது? கடவுளே, அவரு திட்டாம அமைதியா போயிடணும்பா. தாமஸ் தாமஸ், வெளியில வாயா. ஐயா வாங்க வாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கங்க. நாளைக்கு எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றேன். பொறுக்க முடியாதுப்பா. ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்க போய் அதுவும் என்ன? தாமஸ், நீதான் ரொம்ப பெரிய மனுஷன். நானெல்லாம் பேருக்கு தான் பெரிய மனுஷன். நான் பணத்துல தான்பா வசதி. ஆனா நீ குணத்துல வசதி. உங்ககிட்ட போய் வட்டி மேல வட்டி வாங்கினது நினைச்சா ச்சே வெக்கமா இருக்குதுப்பா. இனிமே நான் யார்கிட்டையும் வட்டி வாங்க மாட்டேன்ப்பா. பரீட்சை முடிஞ்ச அன்னைக்கு என் பையன் வந்து உன் மகன் சொன்னதெல்லாம் வீட்டில் சொல்லிட்டு இருந்தான். நான் அப்படியே ஆடி போயிட்டேன்ப்பா. நானும் இத்தனை வருஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடினேன், ஆனா இந்த மாதிரி கொண்டாடலையா? இதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ்னு நீ நிரூபிச்சிட்ட. உங்களோட நாங்களும் சேர்ந்து கொண்டாடலான்னு வந்திருக்கிறோம். என்னை மன்னிச்சிருப்பா. எங்களையும் கூட சேர்த்துக்கப்பா. ஆல்பர்ட், நீயும் என்னை மன்னிச்சிடுப்பா. ஐயா, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. மரியா, நீங்க எங்களை மன்னிச்சது உண்மைன்னா இந்த சின்ன அன்பளிப்பு வாங்கிக்கோங்க. இந்தாம்மா, நீயும் வாங்கிக்கோ. எதுக்குமா இதெல்லாம்? நீங்க வந்ததே எங்களுக்கு போதுமா. எங்க மனசெல்லாம் இப்பதான் நிறைஞ்சிருக்குமா. மாமா, உங்களை மாதிரியே எல்லாருமே மாறிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி மாறிட்டா எல்லாருக்கும் எல்லா நாளும் இன்பத் திருநாளாதான் இருக்கும். உண்மைதானே மாமா? ஆமாப்பா, ஆமா. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ்
start the event. Santa is on cloud 9 when he explored our beautiful green campus and astounded with the discipline of our students, and he also asks you to maintain the same forever. Santa expresses his joy for the 100% results in the board exam and congratulates Sri Sai Kanya and Jayashree. Santa says that he's extremely happy when he hears about the Science Expo held in our school and congratulates all the budding scientists for their enthusiastic participation. He also congratulates all the Kalutsav participants for their hard work and sincere efforts for grabbing a position in the mega event. Santa congrats the energetic and efficient basketball team for the championship trophy and catch awards won by the unbeatable talent. Santa congratulates Captain Tamilagi and Sri Varshini of the basketball team. He congratulates Harini, national level soft tennis player, state gold medalist Neha, table tennis district winners Reshma, Srija Karan, Gayatri and Samkita. He wishes all the luck for athletes Dhyana and Angel in Sindhya. Santa feels joyous in congratulating the state gold medalist, Chief Minister Trophy gold medalist and the winner of various medals. It is the Taekwondo champion Vividya of 11th. Santa offers his first piece of cake to the tiny toddlers of LKG and UKG and welcomes them to the Holy Angels fraternity. He advises the cutie chutties of KG to say a big bye to home, hi to school and not to cry because there's lot to smile. Santa is delighted to see the cute and innocent Chutkis and Indumatis of standard 1, 2, 3 and energetic Barbie dolls of standard 4 and 5. He says standard 1 to 3 not to fight with others like Kalia and Kichak do. He just wants to caution 4th and 5th before all of you become Kung Fu Pandas and Tuntun aunties like being always present in canteen. Our dear Santa offers his advice to the efficient and capable Nagins and Rapunzels of standard 6 to 9 who spend plenty of time in video games, serials and drizzle away your time in front of the mirror. He wants you to stop being beauty conscious and start to be duty conscious. Dear Harry Potters and Hermione Grangers of standard 10, Santa's heartbeat is also raised as the 100-day countdown for the Star Wars has already begun. Yet, he's aware of the fact that with just merely 60 days left before your board exams, he senses that some of you are still distracted and disturbed by the social medias. Girls, beware, the glaciers has started melting, and so come out to the virtual world and write your own destiny. He expects many state rank from you girls. Next, of course, the ever-ready Lady Gagas of standard 11 just as the Santa advisor avoid to gossip and tells you not to unnecessarily bunk classes. He reminds you to study and at the same time enjoy your school life to an extent. Finally, of course, the Angelites of Holy Angels. Santa's concern is on you girls. He requests you to behave like role models so that your successors may grasp at least a little from you. He wants you from using cell phones, WhatsApp and Facebook. He wishes you all the luck for your flying colors in your board exams. Santa is sure that you will leave a golden mark behind your name for the school to cherish your memory. He wishes you good health, luck and success in your public exams. Here we have Santa's message for CBSE. Santa joyfully cherishes the centum results of the first batch of 10th standard students and highly appreciates the principal and the staff members for their strenuous hard work and guidance. He wishes the present 10th standard health, happiness and wisdom to gear up for the upcoming board exams. Santa applauds the dynamic basketball team for proving their team spirit in the Sahodla meet by winning first place. Santa is enthralled with the gymnasts of the public school for their stunning performance as they clinched first
in the national level aerobics competitions. Santa is spellbound by the CBSE chess wizards as they continue to bring laurels to their school. Santa eagerly awaits the Christmas celebration by the kindergarten cuties. Santa asks the naughty girls of first and second to eat their food without wasting. The budding stars of third to sixth to work while you work and play while you play. The sweet teenagers of 7 to 9 to avoid gossip and to be friendly with all. He congratulates Reverend Sister Miriam and Reverend Sister Jolly for their superb guidance and efficient administration of this wonderful school. Santa wishes all the Reverend Sisters of the convent a Merry Xmas. He appreciates the selfless service rendered by them and having us all in their constant prayers. He wishes them good cheer and health. Santa expresses his deep gratitude to the optimistic ladders in the journey of students' life. Guess who they are? Yes, they are your teachers. Santa says, teachers, you are the ever-ready chargers to stimulate the power of students. You add chlorophyll to make the students' life evergreen. You are the updates of information, and of course, you instill courage within us. Santa is on top of the world as he joins with us in welcoming the Golden Jubilee of our school with crackers of joy, showers of blessing, loads of excitement and a whole lot of enthusiasm. Santa wishes you all a Merry Christmas and a very Happy New Year. Thank you, Santa. Charming chimes of Christmas magnify the omnipresent and ever-loving God of mercy. Happiness enfolds us as our dancing queens joyfully exalt His incarnate greatness in this marvelous dance, sparkling star. இதயத்தை குடிலாக மாற்றி கன்னிமரியின் பாலனை பாக்களால் போற்றி உள்ளத்திலே தாளாட்டி எண்ணத்திலே சீராட்டி மழலையாய் பிறக்கும் மாதவன் வருகையை எதிர்பார்த்து ஆவலுடன் ஆடி பாடி நம் கண்களுக்கு விருந்தளிக்க வருகிறார்கள் நம் பள்ளியின் தேவதைகள்.